போன் வருதுங்களா? ஐயோ போன் கட்டாச்சு. ஐயோ யாரு தெரியலையா? யாரோ போன் உன் நம்பருக்கு தான் போன் வந்துச்சியா? ஹலோ ஹலோ யாரா? யாரு விக்கிங்களா? நான் தாங்க. கலதேவி நாடகமன்ற காமெடி நடிகர் விக்கிங்களா? இது மாதிரி சொல்லாதீங்க, பயமாக்குது எனக்கு. கேசுக்குதே மேல. விக்கி என்ற விக்னேஷ்ங்களா? நான் தான் ஐயா. சார் நீங்க யார் சார்? ஒரு முக்கியமான செய்தி கேள்விப்பட்டோம். நீங்க யார் சார்? நாங்க விளங்காத விடியல் டிவில இருந்து பேசுறோங்க. அதுதான் விளங்குறீங்க. அப்பயே வெளியில ஆனா ஒரு சந்தேகம் ஒண்ணு. என்னங்க டிவில இருந்து பேசுறீங்க? உங்களை கேட்டுதான் கிளியர் பண்ணலாம்னு இருக்கேன். கிளியர் பண்ற அளவுக்கு ஒண்ணு இல்ல. நாளை காலையில தலைப்பு செய்தியா போடணும். காலையில 6 மணிக்கெல்லாம். என்ன பத்தியா? ஆமா ஐயா. இது நல்ல செய்தி தாங்க, சொல்லுங்க. என்னங்க ஒரு சின்ன சந்தேகம். என்ன செய்திங்க? கொஞ்சம் விளக்கமா சொல்லுங்க. நீங்க விளக்கமா கேளுங்க, சொல்றேன். ஒன்னும் இல்ல, உங்க அம்மாவை ஐயர் வச்சிருந்தா உண்மையாவா? சொல்லுங்க சார், நாளை காலையில தலைப்பு செய்தியா போடணும். ஐயர் உங்க அம்மா வச்சது உண்மையா? ஊர்ல எனக்கு பொண்ணு கொடுக்கணும் சார். அப்பா நாயம்மா உங்க நாயமாக எங்க அம்மா 10 மாதம் சுமந்து பெத்தாளா. துணைக்கு வச்சிருந்தா விலைக்கு வச்சிருந்தா ஏண்டா என்ன ஏரி வேலை மண்ணு வரது கொட்ட மாதிரி கொட்டு போறான்டாவா? ஏரி வேலை எவ்வளவு வேகமா கொட்டுறாங்க? இவ்வளவு வேகமாவா? சத்தியம் பண்ணு. அம்மா வேகம் கொட்டுறாங்க. 12 மணிக்கு மேல. டேய் ஆமா இது ஒரு அரசாங்க கல்யாணமா நினைக்கல. என்ன மாலை என்ன வாடிக்குது வதங்க இருக்குது. மாலை பட்ட கஷ்டம் எனக்கு தாங்க தெரியும். 1000 ரூபாய் தந்துடா. 1000 ரூபாய் கீழ் பஸ் போய் 1000 ரூபாய் வாங்கி தரேன். வேற நான் எங்க அங்க நீங்க வர்றது வரவையில பொந்து மருந்து. ஐயோ மறுமண கல்யாணம் செத்து போறவங்க வந்து வாங்கி போடுவான். வர மாட்டானா? எப்படி வர? செத்து போனவன் வராதோ அவனுக்கு 16 30 வருஷம் எப்படி கூப்பிடுங்க? அது ஏமாத்த நாகத்துல தாலி காட்டி சரி பண்ணுமா? பொண்ணு பொண்ணு இந்த புரட்டாசி மாத
எல்லாம் வல்ல இறைவன் இங்கேயாவது முடிந்து போட்டாச்சு. அதர்மங்கள் நாளைக்கு என்ன ரெண்டு கேஸ் அதர்மங்களை அழித்து தர்மத்தில் நிலைநாட்டக்கூடிய ஆண்டவர் அந்த எம்பெருமான் இந்த புரட்டாசி மாதத்திலே சொர்க்க வாசலை திறந்து வச்சிருக்காங்க. சொர்க்கத்துக்கு போவியோ கையெடுத்து வணங்கிருக்கு. ஆமா அதேத்தான் பாருங்கள் வாட்டளிப்போம் தரத்திலும் திறத்திலும் சிறந்தது சக்தி மசாலா நாங்களே எங்களோட அரைத்து தருவோம். விளம்பரம் படிக்கிறான் எங்கன்னா மனம் தாயிலாத பொண்ணுடா பக்குவமா சொல்றா வச்சா சின்ன பொண்ணுடா மெத்ததுடா கைய கூப்பி நல்லா வணங்கு. மெத்தது பயந்துடா பொண்ணு ஜெய கொண்டல வாடா நாமத்தை போட்டு பூவானுவோ நல்லா மனதார வாழ்த்துங்கம்மா. அம்மா போட்ட கேக்குற உலக சின்னத்துல போடுங்கம்மா. ஓரளி அங்க கேக்குறதுயா வாழ்த்துங்கம்மா. வாழ்த்துங்கம்மா. நான் வாழணும் 3 நாள் அரசு எம்மா டென்ஷன் ஆகுது இருக்கு. நல்லா மாத்திரம் நல்லா பேசுறேன் எங்கடா கேட்கலாம். காமாட்சி அம்மா வேலை காமிச்சிட்டு உட்காரு. மெட்டல் மேல திரும்பி ஐயோ புக்குன்னு உட்காராது புக்குன்னு மண்ணி ஏறிடும். யார சாலையில போட்டு கம்பெனியும் மெட்டல் கம்பெனியும் பெண்ணு வந்து அமர்ந்துட்டா இந்த படிப்பா இன்னும் வரலையாடாது நான் சிரிச்சே இருப்பது. அவன் வரலாம் நானே தாலி கட்டுறேன். பணத்தை வர கட்டுறேன். உண்மை சட்டி ஆகணும். 1000 பொய் சொல்லி ஒரு கல்யாணத்தை நடத்தலாம். 1000 பொய் இல்லையா 1000 பேரிடத்துல சொல்லி நாங்க சொல்ல மாட்டோம். கடைசியில பொய்யாய் போயிடுச்சு. ஐயா அவன் கொஞ்சம் மென்டல் ஆயிட்டான். அவர் செயலாளர் மாப்பிள பத்த ஒரு உண்மை சட்டி ஆகணும். என்ன சாமி இது? ஐயா 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 1050 ரூபாய் கட்ட. அவர் என்னமோ சொல்ல வராரு இவர் என்னமோ வாய மூடுறாரு. ஒண்ணும் புரியல. தாலி கட்டிட்டு எத்தனை நாட்களை பார்க்க போறப்ப அயல் நாட்டிலிருந்து 1 வார பயணம் உன்னல உறங்கலாம் போயிடுங்க. அயற்சியா வேற ஒண்ணும் இல்லையா? மாப்பிள்ளை சிரி சொல்லு பல்லு ஒன்னாலி போட்டு தாலிங்களை அறக்கும். என்னமா மனுஷனானே யாரா செத்துட்டா பரிதா போடுவாங்க அழுதா போடுவாங்க. சிரிக்கிறேன்
ஏண்டா ஏன்பா சிரிக்கிற? ஐயர் ஐயர் சரி, அவரு சாப்பிட்டதுக்கு நீ சாயறதுக்கு என்ன இருக்குது? ஐயருக்கு ஒரு 500 ரூபாய் கடன் தரணும். சும்மா போ சொல்ல வர சொல்லலாம் கேட்டிருந்தான். அதான் ஐயர் செத்துட்டாரு, தெம்பா செத்துட்டாரு. கடன் கொடுத்தவன் செத்துட்டா சந்தோஷம். 500 ரூபாய் கொடுத்தா ஐயர் செத்துதுக்கே சிரிக்கிறேன். பகவான் கட்டு கட்டா வாங்கி கொடுத்துட்டு போயிடுவான். எப்படி 20 தாண்டு சொல்றாங்க, உண்மையா என்னன்னு தெரியல. அது என்ன கேஜி ஆகும்? ஆ? சரி ஏப்பா, டேய், ஐயர் வேணுமாடா? கல்யாணம் ஹோஸ்டல் கல்யாணம் ஐயர் வேணுடா. ஐயர் என்ன பண்றது? ஏதோ ஏற்பாடு பண்ண டேய். கல்யாணம் நிக்க கூடாதுடா. ராஜா விட்டு கல்யாணம் ஆமா ஐயர் இல்லாம முடியாது. ஆமா, நடத்த முடியாது. தப்பா நினைக்கலன்னா ஆ. ஐயர் மந்திரம் எனக்கு தெரியும். உனக்கு தெரியுமா? அது எப்படி தெரியும்? எப்படிடா? என்ன எப்படியா? அது எப்படி தெரியும்? என்னது எப்படியா? ஐயர் மந்திரம் உனக்கு எப்படி தெரியும்? எங்க அப்பா செத்துட்டாருங்க. ஐயோ பாவமே பாவமே. அது கலரு. தாக்கம் இல்லாத பிள்ளையா நீ? இதெல்லாம் ஏன்டா சொல்லு நீ? எங்க அப்பா செத்துட்ட பிறகு எங்க அம்மா ஊர் ஊரா சுத்தி வந்தாங்க. உங்களை வளர்க்கறதுக்காக அவங்க சின்ன குழந்தைங்க நாங்க. அப்புறம் ஒரு ஐயர் வீட்டுல எங்க அம்மா எங்களை வளர்க்கறதுக்காக எங்க அம்மாவை ஐயர் வேலை ஏன்பா செஞ்சாங்க. உலகே? ஏன் உலகே? உலகாதே. உங்களை காப்பாத்துறதுக்காக ஐயர் வீட்டுல உங்க அம்மா வேலை பார்த்தாங்க. அதுதான். ஐயர் வீட்டுல எங்க அம்மாவை ஐயர் வேலை செஞ்சாரு. ஏய், வேலை பார்த்தாங்கப்பா. அதைத்தான் நாம மட்டும் நான் தமிழ்ல. அப்போ ஐயர் கூட போவும் வருவேன். கட்ட பேக் எடுத்து போவேன். ஓஹோ. மாடி அம்மா சொன்னா எனக்கு பொங்கல் தாண்டி கூட 4-5 பை எடுத்து போவேன். எதுக்குப்பா? என்ன இது ஐயர் எதுக்கு போவார் மாடி அம்மா சார்? அது அவருக்கு உண்டான பொருளுப்பா. அது அவரால் தூக்கி வர முடியாது. இந்த பேர் செருப்பாரு அதெல்லாம் வாரி வந்து கூட போவோம் பாரு. அப்படியே அவர் சொல்ற மந்திரத்தெல்லாம் நான் கத்துக்கிறேன் ஐயா. இப்பதான் எனக்கு ஒரு சந்தேகம் வருது. என்ன சந்தேகம்? நீ முன்ன சொன்னிய அப்ப எனக்கு சந்தேகம் வரல. ஐயரு மந்திரம் கத்துக்கிட்டு சொல்ல பத்தியா? ஐயரு அம்மா வச்சுக்கிறாளா? எங்க அம்மா பச்சுதா எப்படி நான் சொல்றேன்? ஐயோ எங்க அம்மாவை வச்சு சொல்றேன். உள்ள போறேன். விக்கண்ணா வண்டி நிறுத்தி வச்சாங்க. விக்கண்ணா விக்கண்ணா நாளைக்கு ஊர்ல எவனா மதிப்பாங்க. விக்கண்ணா விக்கண்ணா 2 பேரும் ஒண்ணா போறோம் ஒண்ணா வரும். என்னடா என்ன 2 பேரும் ஒண்ணா போறோம் ஒண்ணா வரும். என்கிட்ட ஒரு வார்த்தை சொல்லியா? என்ன கதா? ஐயரு மாமால வச்சுக்கிறாங்க. ஹலோ சின்ன பையன் மதிப்பானா என்ன? சின்ன பையன் மதிப்பானா என்ன? ஆய பையா பெரிய மச்சம் தானே இல்லையா? நீ பார்த்து அப்ப அம்மா வச்சுக்கிற எப்படி சொல்ல நீ சொல்ல சாவச்சு கடைச்சிருவேன். விக்கண்ணா போன் வருதுங்களா? ஐயோ போன் ஐயோ யாரு தெரியலையா? யாரோ போன் உன் நம்பருக்கு தான் போன் வந்துச்சியா? ஹலோ ஹலோ யாரா? யாரு விக்கிங்களா? நான் தாங்க. கலதேவி நாடகம் பண்ற காமெடி நடிகர் விக்கிங்களா? இது மாதிரி சொல்லாதீங்க பயமாக்குது எனக்கு. ஊருக்கு கேஸுக்கு
இருக்குதா மேல விக்கி என்ற விக்னேஷ்ங்களா? நான் தான் ஐயா. சார் நீங்க யார் சார்? ஒரு முக்கியமான செய்தி கேள்விப்பட்டோம். நீங்க யார் சார்? நாங்க விளங்காத விடியல் டிவில இருந்து பேசுறோம் ஐயா. அதுதான் வேலை தெரியும். அப்பயே வெளியில ஆனா ஒரு சந்தேகம் ஒண்ணு. என்னங்க டிவில இருந்து பேசுறேன்றீங்க? உங்களை கேட்டுதான் கிளியர் பண்ணலாம்னு இருக்கேன். கிளியர் பண்ற அளவுக்கு ஒண்ணும் இல்ல. நாளை காலையில தலைப்பு செய்தியா போடணும், காலையில 6 மணிக்கெல்லாம். என்ன பத்தியா? ஆமா ஐயா. இது நல்ல செய்தி தாங்க, சொல்லுங்க. என்னங்க ஒரு சின்ன சந்தேகம். என்ன செய்திங்க? கொஞ்சம் விளக்கமா சொல்லுங்க. நீங்க விளக்கமா கேளுங்க, சொல்றேன். ஒன்னும் இல்ல, உங்க அம்மாவை ஐயர் வச்சிருந்தா உண்மையாவா? வரைக்கும் போய்கிறாங்க. சொல்லுங்க சார், நாளை காலையில தலைப்பு செய்தியா போடணும். டிவி ஸ்டேஷன் ஓட்டு நாயமாயா? ஐயர் உங்க அம்மா வச்சது உண்மையா? நாயமாயா? எவனா ஊர்ல எனக்கு பொண்ணு கொடுக்கணும் கராசாரா அப்பா? நாயம்மா உன் தோட்டத்தை நாயமாக எங்க அம்மா 10 மாதம் சுமந்து பெத்தாடா. பெத்த தாய மரியாதை இல்லாத சொல்றேன். நாயம்மா டேய் இன்னும் குட்டிய கலர் இருக்கீங்க, கொலகாரனா மாறிடுவாங்க. பாசமா வச்சு வளர்த்துனா என்ன இருக்கா? ஐயா நான் கேள்விப்பட்டேன். என்னடா கேள்விப்பட்டேன்? எவ்வளவு செல்லமா வளர்த்தனோட ஏகத்து உண்மையை பார்த்துட்டியா? முக்கிய முக்கிய விக்கி அம்மா மீன் வீட்டில் வச்சுருந்தாங்க. நாயமாயா இது? யாரும் தப்பா நினைக்காதீங்க. எங்க அம்மா பத்தினி. ஐயர் எங்க அம்மாவை வச்சிடல, எங்க அம்மா தான் ஐயரை வச்சிருந்தாங்க. ஐயா எப்படி கல்யாணம் நடக்கணும்? உட்காருங்க, மந்திரத்தை சொல்லுங்க. போங்கய்யா போங்கய்யா, உட்காருங்கய்யா. முகத்தை உட்கார். தரணின்னா நவகிரக பூச்சை இல்ல. ஐயோ செருப்பாரு தள்ளி உக்காருப்பா. மேல பட போட்டு யாக வளர்த்தது. அவருக்கு செஞ்சு மாதிரி வரப்படுது. ஏன்னா என் வாயை கட்டி ஓடிய மக்களும் வருடமா அது இல்லைன்னா உட்காரணும். எல்லாம் கல்யாணத்துக்கு வருவான் படுக்கணும். நூலு இதுவும் நூலு அதுவும் நூல் தான். செவிலியா போய் அவனை வாயை கட்டுறாங்க. பங்காளிலாம் வந்துட்டாங்களாப்பா? கல்யாணத்துக்கு உண்டான பந்துக்கள் அனைவரும் வந்துட்டாங்களா? மீசை அடிக்காதவங்களாம் மீசை அடிச்சுக்கப்பா. கிராமம் 200ஆம், மங்களம் 300ஆம், 250ஆம், ஆக மொத்தம் 45,000 போயிடா. அந்த மந்திரம் யாரும் கேட்கவே இல்லையோ, நாட்டாமக்கார காது கேட்டா போதும். கிராமம் 200ஆம், மங்களம் 300ஆம், கிராமம் 200ஆம், மங்களம் 300ஆம், இப்ப காசு 250 சுவாஹா. ஓம்
என்ன ஐயா சட்டி நறுக்கிற தேங்காவை இல்ல ஐயா பாதி தான் இருந்துச்சு, பாதி எடுத்து உள்ள வச்சிருக்கிறாங்க ஐயா பொம்பளை வச்சுக்காரு தேங்காவை வச்சுக்கிறாங்க. உன்னை பொம்பளை வச்சுக்காரு கூட சேர வேணாம்னு சொன்னாங்க. பையன் என்ன பார்க்கறேன் இன்னைக்கு நான் மழையில மக்கள் கிரமமாம் கிரமமாம் கிராமமாம் மங்களமாம் முஸ்தாகாசமாம் பிரமமாம் கிராமமாம் துப்புலாமாம் சேகனமாம் குணமாம் ஒன்னேலியமாம் பொண்ணு நீதானா சீச்சிக்கு உக்காரா தாலி அறக்க போறான் கொஞ்சம் மெச்சம் அடங்கா பாடிய சீச்சிக்கு அதெல்லாம் தாலி கட்டா ஐயோ இவன் வேற தடவுறாட்டி நான் போட சொன்னதுல நான் சொன்னேன் சரி கோபப்படாதீங்க ஐயா ஐயா சிரிக்க சொல்லுங்க ஆவாதன வேதனாம் சமர்ப்பியாமியன் வாதவரான் வேதனாம் சமர்ப்பியாமியன் மகம் மான்யம் சுபம் சூன்யம் சுக்கிராம் பரதரம் ஓம் ஜாங்கிரி பீஜகஸ்து. எங்கே அச்சரம் போடுற? ஐயோ கடவுளே, இங்க யாக குண்டம் இல்ல, அதனால அம்மா ஓம குண்டத்துல போட்டு பொண்ணுக்கு அப்பா யாரு தலையில கொட்டி ஐயோ விநாயகர் மூத்தரம் சசி சசி வர்ணமாம் சசி வர்ணமாம் சாரதாதி பின்னாடி வர்ணமாம் கோமதிய முன்னாடி வர்ணமாம் ஜாங்கிரி பீதகத்து வாம் கத்தாட கண்ணாடு குத்தாக நீ என்ன யான் உச்சி மண்டையிலே சொல்லுந்தது நீலவான ஓடையில் நீந்துகின்ற வெண்ணிலா கன்னித்தீவு பொண்ணா கத்தெரும்பு கண்ணா கண்ணா இந்த பாட்டுல நான் போன்ல கேட்டுக்கிறேன். அப்ப போன வச்ச முடியலையா சொல்ற பத்திரம் எனக்கு புரியலையா? ஐயோ கடவுளே, எத்தனை கல்யாண மண்டபத்துக்கு போயிருக்கையா? எத்தனை ஐயர மண்டபம் சொல்றேன் நோக்கு எதனா புரியுதோ சுத்த முடிக்கணும் சோத்த ஐயா இது சின்ன பையன் தெரியும் ஐயா. அப்ப அந்த பையனை கூட்டி வச்சு நீங்க பாருப்போ என்ன பையன் புள்ள ரொம்ப பேசுறானே. ஆத்தா அப்பா இருக்கிறாளா? இருக்காங்க ஐயா. இன்னும் சாவல. என்ன இது இருக்காங்கன்ற சாவலான்னு கேட்க மக்கள் தொகை அதிகமா இருக்குதுடா, மரமண்ட சாவ அடிக்கிறா. உங்க தாத்தா பாட்டி அவங்க இருக்காங்க. எவ்வளோ மொக்கம் இன்னுமா சாவாத இருக்குது. உனக்கு என்ன ஆயிரு வேணாம் எங்க வடா என்ன இந்த மாரி அமாவாசை கல்யாணம் மட்டும் முடிச்சா ரேட்டு கட்டுப்படி ஆகாது. கொண்டு வா பேசா முடிச்சிடுறேன். கிராமமா கிராமமா சந்திப்பா அந்த பையன் ஏதோ பேச நெய் நெய் எடுத்துற போறேன். கிராமமா கிராமமா பொங்கலமா கிராமமா உப்புமா சேங்கரமா கசப்படிக்காமா கசப்படிக்காராமா ஐயா பையன் நம்ம மாரியாத்தம் கோயிலுக்கு வந்து நிற்கிறான். என்ன ராஜா எங்க அப்பா சாம்பல் மௌனே சுடுகாட்டில் இருக்கிற சாம்பலி அம்மா கல்யாணம் பண்ணி தாலி அர்த்த தண்ணி பாலில போடும். என்ன பண்ணணும்? திட்டி கொடுக்கணும் ஐயா. கல்யாணம் மட்டும் பற்றி திட்டி கொடுப்போம். யாருன்னா பார்த்தாங்களா? யாரும் பார்க்கல. அப்ப நடுவுல வை. யாருன்னா கேட்டா தைன்னு சொல்லுவை. கல்யாணத்தை அந்த சாமானியத்துல இந்த பொருள் எப்படி வந்தது? வீட்டுக்கு நான் கொண்டாடுறாங்க. ஆமா என்னது கிராஸ் கிடைக்காது. நானே ஒரு கிராஸ் செய்கிறேன். எனக்கு கிராஸ் கிடைக்காது. கட்சி மாட்டி பையன் ஒப்ப உள்ளத்தால மழையில தூங்கிடுறான். ஒப்ப நான் கதை போற தெரியாதவங்களும் உள்ள பொறுத்துக்கிறான். கொடுக்குறான்டா அவனுக்கு தீதி நம்மள ஆமலை வாடி சிரிக்க போது போறவன முட்டி போடு. ஞானஸ்தானம் எடுக்கிறாங்க கிறிஸ்டியன் கோயில. கத்தரை நீ பாடு கத்தரையே
ஏண்டா மோனே என்ன இது? எப்படியா மோனே என்ன இது? அப்பாக்கு தீதி கொடுக்கணும்னா வலது கால் முட்டி போடணும்டா தாரியா தாரியா ஐயா, ஐயா, நீ பாவப்பா. ஐயோ, மாடி. ஐயா, அவன் நமக்காக. என்ன தைரியதா? பன்னீர் காலி ஆயிடுச்சுடா நம்மடா பாப்பா ஏன்டா என் தாலி ஆக்குறீங்கோ ஓம் குரு பிரம்மா குரு விஷ்ணு குரு தேவோ குரு சாட்சாத் பரபிரம்மம் தஸ்மை ஸ்ரீ என் குருவே நமகே குருவாடே மோதிர வரதாட்டு திரமமாம் திரமவாம் மம்மு மங்காளி ரபவாம் வாயிலவை அவுத்து எடுத்தாந்து வைப்பான் வாட்டமா வராங்க யாரு நீ தானே இது சொன்னா? எங்க போது ஓம் உங்க தாத்தா பேர் என்ன? ரங்கசாமி கவுண்டர் ஆயிரு. ரங்கசாமி கவுண்டர் ஆகியே அரகரா 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 என் வீட்டுல தாலியா அரகரா அரகரா அதுக்கடா என்னத்த அரகரா ரங்கசாமி கவுண்டர் ஆகியே அரகரா சொல்ற அரகரா அவரது குமாரன் ஆகியே அரகரா ஒப்பா பேரு அரகரா ஒப்பா பேரு அரகரா உங்க அப்பா ஒப்பா பேரு அரகரா எவ்வளவு பையன் ஒப்பா பேரு சொல்லடா ஒப்பா பேரு சொல்ல உங்க அப்பா பேர் சொல்லுமா? உங்க அப்பா பேர் முடிச்சாமி ஓடியாரு ஆயிரு. யாரா முடிச்சாமி ஓடியாரு. உங்க அப்பா முடிச்சாமி ஓடியாரு. உங்க தாத்தா ரங்கசாமி கவுண்டர். மண்ணு மெரிக்கிறதுக்கு அதுக்கு செட் ஆகாது அம்மா பேரு மேரி மாதா. சேலப்பாடு மேரி மாதா மதமே மாறிட்டு இருக்கிறான் பேரு சஃபி. என்னத்த முகமது சஃபி ஆயிரு. சப்பி முகமது சஃபி. நீ முஸ்லிமு ஆமா ஆயிரு. உம்மா கிறிஸ்டியன் கிறிஸ்டியன் ஆயிரு. உங்க அப்பா ஒடியாரு ஓடியாரு. உங்க தாத்தா கவுண்டர் கவுண்டர் ஆயிரு. இது என்ன கோத்திரம் எங்களுக்கே தெரியல ஆயிரு. சொல்றேன் பாரு நான் கோத்திரத்தை பலாப்பற்ற கோத்திரம் பலாப்பற்ற கோத்திரம் சமர்ப்பியாமே பலாப்பற்ற பலாப்பற்ற. அரகரா செவுஜா மோமன சிரிச்சு கூட ஊரு இன்னைக்கு பலாப்பற்ற கோத்திரம் ஆகிய அரகரா சமர்ப்பியாமே அரகரா கலைதேவி நாடக மன்றத்தில் அரகரா நாடக ஆட வந்து அரகரா ரோஜா நாடக மன்றத்திலிருந்து அரகரா 4,23,350 ரூபாய் பாக்கி பணத்தை கட்டி கொண்டு வந்து நாடக ஆசிரியர் ராணிப்பேட்டை மாவட்டம் லாலாப்பேட்டை அடுத்து நெல்லிக்குப்பம் கிராமம் வேலாயுதம் அவர்கள் சிவலோக அரகரா சிவலோக பதவி அடைய நீர்த்தார் உடனை முக்தி மோட்சம் அடைய பொங்கும் பங்காளிகள் உற்றார் உறவினர்கள் ஒன்று சேர்ந்து புண்ணிய நதியான கங்கை யமுனை கோதாவரி வரம் இருக்குது அரகரா அதோட அரகரா சொல்றா சொட்டு சொட்டா சொட்டுது அரகரா பேசிட்டா நாத்தடிக்கும் என்ன பண்ணுவேன் உள்ள போனா இடம் இல்ல கோணிக்கு சண்டை கணக்கு சிரிக்காதரா பாடு அரகரா என்ன பண்ணுவோம் என்ன செய்வோம் ஓ ஜெகன் மாதா ஐயோ எப்ப முடியும் நாடகம் என்ன பண்ணுவோம் மழைக்காலமே மண்ணில வச்ச தார்ப்பா எவன் தூக்கி போனானோ அரகரா நல்ல கதி போவானோ என்ன நடக்குமோ ஸ்வீட் பாக்ஸ் 7 கொண்டு வந்ததை முன்னியா சாப்பிடாதீங்கோ சிரிக்க அப்பன் சத்துட்டா சிரிக்கிறான் உள்ள தாண்டா குடிச்சுங்க மரவை சுத்து ராமேஸ்வரம் தண்ணியில இறங்கு ஏய் தேவடியா பசங்களா என்னடா என்ன பணம் கட்டி இட்டாங்க எடுங்கடா
பத்தத்துன்னு சொன்னாங்களாம். எங்க சொத்துக்காரெல்லாம் கேட்கறா பாய்ப்பு. ஐயா என்ன பண்றது தொகுடியா மகனை முன்னால தம்மா வந்தது எனக்கு வேதனை. தம்பி, ஐயோ வாடா தெய்வம் தெய்வமே. இல்லாத நம்ம இருப்போம் போறீங்க பாக்குறேன். மாலை மாத்தமா கெட்டி மேல தாலி கூட ஐயா வாய்த்து கொடுங்க ஐயா நான் சொல்ற மாதிரியா தான் தாலி தருவேன். வாய்த்து கொடுங்க ஐயா போய் தெரிஞ்சிட்டியா எப்படி 8 மணி தான் முடிப்போம் போல அண்ணா போங்க. மந்திரம் கரெக்டா சொல்றேன் பாருப்போம். ஓம் குருவே சாமி குருவே அடியவர்கள் விண்ணப்ப சொல்லை கேளும் குருவே. முந்தி பிறந்தவனா புதுநூல் தெரித்தவனா கேளடா ஜாம்புவா. ஊர் தோன்றும் உலகம் தோன்றும் ஊரு கண்ணாண்டி ஒரு கன்னி புத்து தோன்றும் கன்னி புத்து வைத்திரு ஒரு தாராபுரத்து பிறந்தது. கேளடா ஜாம்புவா ஆன்சு போட்டவனும் மான்பிராக்கு போட்டவனும் குடி குடிப்பவனும் ஊச்சாராண்ட போறவனும் புத்துட்டு நாடகத்தை கெடுக்கிறவனும் இவனும் சொர்க்கத்தை போடாதவன் அம்மாவை அடிப்பறவனும் கோச்சிங்களை வச்சுக்கிற கம்பெனி செய்யாதவனும் போற ரயில மாட்டிகளை சாப்பிடாம ஆடிய கதவத்தை அடிச்சதுல வழி திருப்படா போனேன்.